தங்கள் அழகான கவிதைக்கு நன்றி. தென் பொதுவில் கவிழ்ந்த மொழி, கம்பன் வழி வழிவந்த மொழி, எம் பாரதி கற்சித்த மொழி, ஐயன் வள்ளுவன் வாய்மொழி, யாதும் ஊராகி செழித்த மொழியான நமது தாய்மொழி தமிழில் பேச எனது சகத்தோடு ஞானப்பிரகாஷ் அன்புடன் அழைக்கிறேன். இந்த அவையில் வீற்றிருக்கும் அமுதை அன்பாக அழித்தந்த எங்கள் கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கும், இனிப்பை இன்பமாக வழங்கி சென்ற அனைத்து வரவேற்பாளர்களுக்கும், சிறிதளவு செவிக்கு இட்ட பிறகே சிறிதளவு வயிற்றுக்கு இடப்படும் என்று உணவை கூட மறந்து எம் மொழியை கேட்க அமர்ந்திருக்கும் என்னுயிர் மாணவ மாணவிகளுக்கும், நாளைய நீதித்துறையை இப்படித்தான் கையாள வேண்டும் என்பதற்காக அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். பனிமூட்டங்கள் கண்களை கசைத்துக் கொண்டிருக்கிறது, முற்புதர்கள் கால்களை வெறித்துக் கொண்டிருக்கிறது, சூரிய ஒளியோ தோள்களை கிழித்துக் கொண்டிருக்கிறது. உடல் மறந்து, ஊன் மறந்து, உறவம் மறந்து, சொந்தம் மறந்து, பந்தம் மறந்து, அனைத்தையும் மறந்து நம் நாட்டு மக்களுக்காக எல்லையிலிருந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கும், இந்த நொடி வரை பாடுபட்டுக் கொண்டிருக்கும் ராணுவ வீரர்களை வணங்குவோம். தலைப்பு: இன்றைய தினம் ஜூலை 26, 2024 நாம் கொண்டாடிக்கிறோம் என்றால் கார்கில் போரின் நினைவு. கார்கிலை நாம் எப்படி சொல்வோம் என்றால் இப்படி சொல்வோம்: இயற்கை காற்று, இயற்கை எழில் கொஞ்சம், தென்றலசை கவிவான, குயிலசை கவிவான, தென்றல் காற்று வேடிப்பட்டோட இப்படிப்பட்ட அழகிய அந்த சூழலில் 16,000 சதுர கிலோமீட்டர் கொண்ட பரப்பளவு அந்த மலைப்பகுதி தான் காற்று. ஏன் அண்டை நாட்டார் கார்கிலை குறிவைத்தார்கள் என்று கேட்டால், ஒருபுறம் இமயமலையோடு தொடர்புள்ள காஷ்மீர், மறுபுறம் லடாக். அப்பொழுது இடையில் இருக்கும் கார்கிலை கைப்பற்றி விட்டால் நமக்கு சுதந்திரம் பெற்றதிலிருந்தே நமக்கு நோக்கமுடைய காஷ்மீரை கைப்பற்றிவிடலாம், லடாக்கிலிருந்து இந்தியாவிற்கும் தொல்லை கொடுத்துவிடலாம். ஆக கார்கிலை குறிவைத்தார். கார்கிலை குறிவைத்ததை யார் கண்டறிந்தார்கள்? புலனாய்வுத்துறையா, ராணுவமா? இல்லை, அன்றாடம் வயிற்று பிழைப்புக்காக செல்லும் ஆடு மேய்க்கும் சிறுவன் கண்டுபிடித்தார். அந்த இடத்தில் முகாமிட்டிருக்கிறார்கள். அந்த முகாமில் இருக்கும் ராணுவ வீரர்கள் எனது வீரர்கள் அல்ல, அது தொழில் எனது வீரர் அல்ல, அந்த முகாம் என்னுடைய அல்ல, எனது நாட்டிற்கு அச்சம் என்று ராணுவத்தை கொண்டார்கள். ராணுவர்கள் சென்று அதை கைப்பற்றினார். நாம் எல்லாம் இப்பொழுது நினைவு கூற வேண்டிய ஒரு மாவீரர் என்றால் மேஜர் சரவணன். யார் அந்த மேஜர் சரவணன் என்றால், கார்கில் போரில் மிக முக்கியமான பங்காற்றுவார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், போர் என்பது சமவெளியில் நடைபெறும், போர் என்பது சம பரப்பில் நடைபெறும். ஆனால் கார்கில் போரோ மலை உச்சியில். எவர் ஒருவர் மலை உச்சிக்கு செல்கின்றாரோ அவரிடம்தான் அந்த பலம் என்பது ஓடுகிறது. அப்படி அந்த உச்சியில் இருந்தது அன்றைக்கு பாகிஸ்தான் ராணுவம். ஏனென்றால் நமக்கு தெரியாமல் அவர் ஊடுருவிவிட்டார். இப்போது நம் வீரர்களிடம் எல்லாருக்கும் ஒரு கேள்வி: நாம் கீழே இருந்து கொண்டிருக்கிறோம், உச்சியில் பீரணி குண்டுகளையும் பல துப்பாக்கிகளையும் வைத்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களை எப்படி வீழ்த்தடித்து நாம் உச்சிக்கு சென்று நம் நாட்டை காப்பது? இங்கிருந்து சென்ற மரத்தமிழன், மானத்தமிழன், வீரத்தமிழன் மேஜர் சரவணன் கூறுகிறார், கீழே இருந்துதானே ஆயுதம் சென்று கொண்டிருக்கிறது, அந்த ஆயுதம் செல்லும் பாதையை முதல் வெற்றி எறியுங்கள், அங்க ஆயுதம் தடுத்து நிறுத்தப்படும் என்றார். பாதையை தடுத்தார்கள். மீண்டும் ஒரு கேள்வி: பாதையை தடுத்து விட்டீர்கள், ஆயுதம் செல்லும் வழியை தடுத்து விட்டீர்கள், ஆனால் ஆயுதம் செய்யும் கருவிகள் நேரே சென்று விட்டதே, அதை எப்படி முறியடிக்கப் போகிறீர்கள்? அதற்குத்தான் சொன்னார், ஆயுதங்களை அனுப்பும் வழியை நாம் முடிவெடுத்து விட்டோம், நம் உயிர் உண்டம் போகவில்லையே, இந்த ஒரு துளி உதிரத்தை கொடுங்கள், அந்த வீரர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று நெஞ்சில் குண்டை வாங்கி அந்த முதலடியை எடுத்து வைத்தார். நெஞ்சில் குண்டை வாங்கினார், வீர மரணம் அடைந்தார் அந்த உட்பட்ட கலை. காரியத்தினை சொல்வார்கள், அறநடப்படுவது யாதன கேட்பின் மரபாததுகள் மண்ணுயிர்கள்லாம் உடையும் 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 அல்லது கண்டதில் என்பார்கள். அதை போல அன்றைக்கு கார்கில் வாருக்கு நம் ராணுவ வீரர்களிடம் பீரங்கிகள் இருந்தது, குண்டுகள் தான் குறைவு, துப்பாக்கிகள் இருந்தது, தோட்டாக்கள் தான் குறைவு. நம் வீரர்களிடம் மலையேறும் பயிற்சி இருந்தது, ஆனால் வீரர்களிடம் கைது தான் குறைவு. இப்படிப்பட்ட மோசமான நிதிகளில் நிதியை எப்படி திரட்டார்கள் தெரியுமா? ஒவ்வொரு
ஒவ்வொரு ரூபாயாகவும் ஒவ்வொரு தொழிலாளர்களிலிருந்தும் 100, 200, 500, 1000 என்று பல ஆயிரம் பல கோடிக்கணக்கில் நிதித்திருக்கிறார் என்றால் அன்றைக்கு அவர்கள் போட்ட 1 ரூபாய் பிச்சைத்தான் இன்றைக்கு நாம் கார்களை அனுபவித்து இந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றால் அவர்கள் எல்லாம் கொண்டு மிக மிக முக்கியமான விஷயம். ஏன் கார்களை பிடித்து விட்டார்கள்? இன்றைக்கு நாம் அதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அன்றைக்கு ஏன் இந்தியாவை பார்த்து பல நாடுகள் பயந்து கொண்டிருக்கிறது தெரியுமா? அதற்கும் நம் தமிழ் மண்ணில் இருந்து சென்ற ஒரு ஒப்பற்ற வீரன் டாக்டர் மேதகு APJ அப்துல் கலாம் அவர்கள். கல்லூரியில் இருந்த தலைமை ஆசிரியர் மாணவர்களை கட்டி காக்கலாம், கல்லூரி இருக்கக்கூடிய ஆசிரியர் மாணவர்களை ஒழுங்குபடுத்தலாம், கல்லூரியில் இருக்கக்கூடிய ஆசிரியர் அங்கு இருக்கக்கூடிய சக ஆசிரியரோடு பழகலாம். எப்படி உலக நாடுகளே பார்த்து பயப்படும் அளவிற்கு அணுகுண்டை தயாரித்தார் என்று உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? அது அறிவியலோடு ஒப்பிட்ட ஆசிரியர் என்பதால் தான் உலக நாடுகள் இன்றளவும் நம்மை சீண்டி பார்க்கவில்லை. இந்தியாவும் நம் தலைமையாய் அதிகாரத்திற்காக இன்னும் அந்த அணுகுண்டை நாங்கள் பயன்படுத்த வேண்டும், பயன்படுத்த மாட்டோம் என்று கையெழுத்து விட என்றால் நம் மீதும் நம் மக்கள் மீதும் நம் குடிமக்கள் மீதும் என்றைக்காவது அச்சம் வரலாம். ஏனென்றால் உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு இந்திய நாடு. ஆகையால் எப்போது வேண்டாலும் ஆபத்து வரலாம். நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம், எங்கள் சர்வதேச அளவில் எங்களுக்கு வீட்டோ பவரும் வேண்டாம் என்று நம் பாதுகாப்பிற்காக மிகப்பெரிய சவால்களை தாக்கிக் கொண்டிருக்கிறது நம் இந்திய அரசு என்றால் அதை நாம் இந்த இடத்தில் நன்றி கூற வேண்டும். கார்கில் போர் இப்படிப்பட்ட கொடுமையான சூழலில் நடந்து கொண்டிருக்கும் போது இறுதி கட்டத்தை எட்டுகிறார். சைனாவுடனும் பல கொரிய நாடுகளுடனும் மங்கோலியர்களுடனும் கை கோர்த்துக் கொண்டிருந்த அமெரிக்க அரசு நம்மை சீண்டி பார்க்கிறது. முதலில் அறிக்கை விட்டார்கள். என்னவென்று தெரியுமா? பாகிஸ்தான் உங்களை விட சிறிய நாடு, நீங்கள் முதலில் போரை நிறுத்தி விடலாமே. அவர்களுக்கு தெரியும் அவர்கள் தான் முதலில் போரை ஆரம்பிப்பார்கள் என்று. ஏனென்றால் கலகம் செய்து இரு நாடுகளை பிடிக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் கொள்கை. பிறகு நம் APJ அப்துல் கலாம் ஒரு சத்தமில்லாமல் ஒரு வெடியை தயாரித்து விட்டார் என்று தெரிந்த பிறகு அறிக்கையை மாற்றிவிட்டார். அன்றைய அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன் என்னவென்று மாற்றினார்? பாகிஸ்தான் அரசே நீர் வெற்றிக்கோள் அவர்கள் அனுமதித்தார். ஆக கார்கில் போர் என்பது பல வீரர்களால் சொன்னார். அவர்கள் அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன் சொன்ன கடமை அவர்கள் பின்வாங்கிவிடவில்லை. ஏனென்றால் பின்வாங்குவது போல் பின்வாங்கிவிட்டு மறைந்திருந்தார். எப்படி மீண்டும் இருந்தது? நான் சொன்னேன், நிதி இருக்கிறது அல்லவா, அதை வைத்து கொரில்லா முறையை பயன்படுத்திவிட்டு பல குண்டுகளை வைத்து பல உயிர்களை வைத்து 700க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்களை உயிர் மாய்த்துத்தான் அந்த கார்களை கைப்பற்றினார். இப்படிப்பட்ட சூழலில் தான் கார்களை நாம் சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். இறுதியாக என் முண்டாசு கட்டிய வார்த்தையை சொல்லி நிறைவு செய்கின்றேன். ஞானத்திலே பல மோலத்திலே உயர் வானத்திலே அன்னதானத்திலே காலத்திலே அமுதா